நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு சில நேரங்கள்ல, நீ சொல்லுப்பா, நீ சொல்றதை நான் கேட்கிறேன். வழக்கமா ஆண்டவர் சொல்லி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொல்லி ஆண்டவர் கேட்கறதா? அவர் நமக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு. சாய்ஸ்னா நம்ம ரெண்டு ஆப்ஷன் அப்படி இல்ல, நம்ம என்ன கேட்கிறோமோ அதை செய்யறதுக்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறனால, அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறனால சில வேளைகளில் அவர் நம்ம இடத்துல வாய்ப்பை கொடுத்துறாரு. நான் இப்படி நட அப்படி நட, நான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ உன்னுடைய விருப்பத்தை சொல்லு, அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க மோசேக்கும் அப்படி செய்தாரு, யோசுவா வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் அது மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, செய்தாரு. சில வேளைகளில நமக்கு சில விருப்பங்கள், நன்மைகளின் எதிர்பார்ப்புகள் இருக்குமானா பரவாயில்ல, ஆண்டவரத்துல கேளுங்க. நம்முடைய விருப்பத்தை ஆண்டவரத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அவர் நம்முடைய தகப்பன் தானே, நம்முடைய விருப்பத்தை அவரிடத்துல தெரியப்படுத்தலாம். ஆண்டவரே, இது எனக்கு விருப்பமா இருக்கு, இது எனக்கு பிடிக்குது, இது பிடிக்கல, இது தேவை, இது தேவையில்லை, எந்த நம்முடைய விருப்பங்களையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன்.